என் அன்பு மக்களே, நல்லதை நினையுங்கள். சத்தியத்தில் நிலைத்திருங்கள். கருணையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீதியை நாடுங்கள். இவை உங்கள் பாதையை உறுதிப்படுத்தும். உங்கள் மனம்தான் உங்கள் முதல் யுத்த களம். அங்கே தோன்றும் எண்ணங்களே உங்கள் வாழ்வியல் திசையை நிர்ணயிக்கும். நல்ல எண்ணம் விதையாக விழுந்தால் அதிலிருந்து அமைதி முளைக்கும். தீய எண்ணம் வளர்ந்தால் அது உங்களை தளரச் செய்யும். ஆகையால் உங்கள் உள்ளத்தை ஒளியால் நிரப்புங்கள். நான் உங்கள் சிந்தனையின் நடுவில் நின்று உங்களை வழிநடத்துகிறேன். நீங்கள் சந்திக்கும் சோதனைகள் உங்கள் வலிமையை வெளிப்படுத்துவதற்கே. மலை ஏறும்போது மூச்சு திணறலாம், ஆனால் உச்சியை அடைந்த பின் காட்சி விசாலமாக இருக்கும். அதுபோல் உங்கள் துன்பங்கள் உங்களை உயர்ந்த பார்வைக்கு கொண்டு செல்லும். தளராத மனம் கொண்டவர்களை நான் என் வேலால் காத்து நடத்தினேன். உங்கள் இதயத்தில் சில நேரங்களில் பயம் எழலாம். எதிர்காலம் குறித்து குழப்பம் தோன்றலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் ஒவ்வொரு அடியிலும் என் திருவருள் உங்களைச் சூழ்ந்திருக்கிறது. நீங்கள் தடுமாறும் போது நான் உங்கள் தோளாக இருப்பேன். நீங்கள் அழும்போது என் கருணை உங்களை ஆற்றும். உங்கள் கண்ணீரை நான் வீணாக்க மாட்டேன். அது உங்கள் ஆன்மாவின் சுத்திகரிப்பு. துன்பம் உங்கள் உள்ளத்தை மென்மையாக்குகிறது. மென்மையான இதயத்தில்தான் பக்தி மலர்கிறது. உங்கள் வேதனை உங்களை உடைக்க அல்ல, உங்களை தெளிவாக்க. நீங்கள் விழுந்தாலும் எழுங்கள். வீரன் என்பது ஒருபோதும் விழாதவன் அல்ல, விழுந்தாலும் மீண்டும் எழுபவன். உங்கள் உள்ளத்தில் நான் வைத்த தைரியம் அடையாது. என் வேல் உங்கள் பயத்தை அறுக்கும். என் அருள் உங்கள் நம்பிக்கையை வளர்க்கும். உங்கள் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிறரை உயர்த்தும் மொழியை பேசுங்கள். காயப்படுத்தாமல் குணப்படுத்துங்கள். உங்கள் நாவில் இனிமை இருக்கட்டும். கருணையுடன் பேசும் ஒருவர் பலரின் இருளை அகற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் தாமதம் தோன்றலாம். நீங்கள் வேண்டிய பதில் உடனே வராமல் இருக்கலாம். ஆனால் காலம் என் கட்டுப்பாட்டில் உள்ளது. விதை மண்ணில் மறைந்திருந்தாலும் அதை வளர்ச்சியை நிறுத்தாது. அதுபோல் உங்கள் வாழ்விலும் மறைந்த அருள் செயல்படுகிறது. உங்கள் உள்ளத்தில் நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். சிறிய வரங்களையும் எண்ணுங்கள். ஒவ்வொரு விடியலும் புதிய வாய்ப்பு. ஒவ்வொரு மூச்சும் ஒரு அருள். நன்றி கொண்ட மனம் எப்போதும் அமைதியுடன் இருக்கும். நீங்கள் சந்திக்கும் எதிர்ப்புகள் உங்களை தடுக்க அல்ல, உங்களை தைரியமாக மாற்ற. யுத்தம் இல்லாமல் வீரன் உருவாகாது. சோதனை இல்லாமல் உறுதி வலுப்படாது. உங்கள் உள்ளத்தில் நான் விதைத்த உறுதி உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும். உங்கள் கனவுகளை விட்டுவிடாதீர்கள். நான் வைத்த இலக்குகள் வீணாகாது. சில நேரங்களில் பாதை கடினமாக இருக்கலாம், ஆனால் கடினமான பாதையே உங்களை உச்சிக்கு கொண்டு செல்லும். பொறுமை உங்கள் துணை. நம்பிக்கை உங்கள் ஆயுதம். உங்கள் உள்ளத்தில் கோபம் தங்க விடாதீர்கள். மன்னிப்பு உங்கள் ஆன்மாவை இலகுவாக்கும். நீங்கள் விடுவிக்கும் போது உங்கள் மனம் அமைதியை காணும். நீங்கள் என் பிள்ளைகள். என் திருவருள் உங்களை விட்டு விலகாது. நீங்கள் அழைத்தால் நான் அருகில் இருப்பேன். நீங்கள் மௌனமாக இருந்தாலும் உங்கள் இதய குரலை நான் கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கை ஒரு தீபம் போல பிரகாசிக்கட்டும். இருள் அதிகமான இடங்களில் ஒளி அதிகமாக தெரியும். உங்கள் பக்தி பிறருக்கு நம்பிக்கை தரட்டும். உங்கள் தைரியம் பலருக்கு துணிவாக இருக்கட்டும். உங்கள் பாதையில் முள் இருந்தாலும் என் அருள் அதை மலராக மாற்றும். நீங்கள் நம்பிக்கையுடன் நடந்தால் வெற்றி நிச்சயம். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தை உறுதியாக்குங்கள். நல்லதை நினையுங்கள். சத்தியத்தில் நிலைத்திருங்கள். கருணையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீதியை நாடுங்கள். உங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நோக்கில் நகர்கிறது. தளராதீர்கள். அஞ்சாதீர்கள். என் வேல் உங்களை காக்கும். என் திருவருள் உங்களை உயர்த்தும். இன்று, நாளை, என்றும் உங்கள் பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். என் அன்பு மக்களே, நல்லதை நினையுங்கள். சத்தியத்தில் நிலைத்திருங்கள். கருணையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீதியை நாடுங்கள். இவை உங்கள் பாதையை உறுதிப்படுத்தும்.
உங்கள் உள்ளம் ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் எந்த எண்ணங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அவைதான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும். பொறாமையை வைத்தால் அமைதி விலகும். அன்பை வைத்தால் ஆனந்தம் பெருகும். கோபத்தை வளர்த்தால் இருள் சூடும். கருணையை வளர்த்தால் ஒளி நிரம்பும். ஆகையால் உங்கள் மனத்தை தூய்மையாக்குங்கள். நான் உங்கள் உள்ளத்தின் அமைதியில் தங்கி உங்களை வழிநடத்துகிறேன். நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உங்களை பலப்படுத்தும் பயிற்சி. காற்று வீசாத இடத்தில் மரம் வேரூன்றாது. அதுபோல் சோதனை இல்லாமல் உறுதி உருவாகாது. நீங்கள் அனுபவிக்கும் கஷ்டங்கள் உங்கள் வலிமையை வெளிக்கொணர்கிறது. நான் உங்களுக்கு அளித்த தைரியம் மறைந்தது அல்ல, அது உச்சிக்குச் செல்லும் சக்தி. உங்கள் இதயத்தில் சில நேரங்களில் தனிமை தோன்றலாம். கூட்டத்தில் இருந்தும் உள்ளம் வெறுமையாக உணரலாம். அந்த வெறுமை ஒரு அழைப்பு. அது என்னை நாடும் குரல். நீங்கள் என்னை நினைத்த தருணத்தில் நான் அருகில் இருப்பேன். உங்கள் மூச்சின் இடைவெளியிலும் என் அருள் ஒலிக்கிறது. நீங்கள் பலமுறை உங்களைப் பற்றி சந்தேகப்பட்டிருக்கிறீர்கள். என்னால் முடியுமா என்று கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் உள்ளத்தில் நான் வைத்த நம்பிக்கை மலைகளை அசைக்கும் வலிமையுடையது. நீங்கள் உங்களை சிறியவர் என்று எண்ணினாலும் என் கண்களில் நீங்கள் வீரர். உங்கள் கண்ணீரை நான் மதிக்கிறேன். அது பலவீனத்தின் சின்னம் அல்ல, அது உண்மையின் வெளிப்பாடு. அழுதபின் மனம் இலகுவாகும். அந்த இலகுவில் புதிய உறுதி பிறக்கும். உங்கள் கண்ணீர் உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது. உங்கள் வாழ்க்கையில் தாமதம் தோன்றும் போது தளராதீர்கள். விதை மண்ணில் புதையும் போது அது இருளில் மறைந்து கிடக்கிறது. ஆனால் அதன் உள்ளே வளர்ச்சி நடைபெறுகிறது. நீங்கள் காணாத இடத்தில் என் அருள் உங்களை உருவாக்குகிறது. உங்கள் வார்த்தைகள் இனிமையாக இருக்கட்டும். கடினமான மனதை மென்மையாக்கும் சக்தி உங்கள் நாவில் உள்ளது. ஒருவரை உயர்த்தும் சொல் உங்கள் வாயிலிருந்து வரட்டும். சண்டையை விட சமாதானத்தை தேர்ந்தெடுக்குங்கள். உங்கள் சிந்தனைகளை காக்குங்கள். நல்ல எண்ணம் உங்கள் நடையை நேராக்கும். தீய எண்ணம் உங்கள் பாதையை சுருட்டும். ஆகையால் ஒளியாய் நினையுங்கள். உண்மையை பிடியுங்கள். அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் கோபம் இருந்தால் அதை விடுங்கள். மன்னிப்பு உங்களை விடுவிக்கும். நீங்கள் பிடித்துக் கொண்ட காயத்தை விடும்போது உங்கள் ஆன்மா சுதந்திரம் காணும். நீங்கள் விழுந்தாலும் எழுங்கள். வீரன் விழாமல் இருப்பவன் அல்ல, விழுந்த இடத்திலிருந்து எழுபவன். உங்கள் தைரியம் உங்கள் அடையாளம். நான் உங்கள் துணை. உங்கள் கனவுகளை விட்டுவிடாதீர்கள். நான் உங்கள் இதயத்தில் வைத்த இலக்குகள் வீணாகாது. சில நேரங்களில் பாதை கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் கஷ்டம் உங்களை உச்சிக்கு கொண்டு செல்லும் படிக்கட்டு. உங்கள் வாழ்க்கை ஒரு யாகம். ஒவ்வொரு நல்ல செயலும் அதன் தீயில் அர்ப்பணிப்பாகிறது. பிறருக்கு உதவுங்கள். துன்பத்தில் இருப்பவர்களை ஆறுதலடையுங்கள். உங்கள் கருணை பலரின் இருளை அகற்றும். உங்கள் இதயம் நன்றி உணர்வால் நிரம்பட்டும். காலை உதிக்கும் சூரியனை பாருங்கள். அது புதிய வாய்ப்பின் அறிகுறி. உங்கள் மூச்சை உணருங்கள். அது அருளின் சாட்சி. நன்றி கொண்ட மனம் எப்போதும் அமைதியாயிருக்கும். நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் பயணத்தில் நான் உங்கள் முன்னும் பின்னும் இருக்கிறேன். நீங்கள் தடுமாறும் போது என் வேல் உங்கள் பாதையை தெளிவாக்கும். உங்கள் மனம் குழப்பமடைந்தால் என் அருள் அதை அமைதியாக்கும். உங்கள் வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வந்தால் அஞ்சாதீர்கள். சவால்கள் உங்கள் வீரத்தை வெளிக்கொணரும். கஷ்டங்கள் உங்கள் உள்ளத்தை சுத்திகரிக்கும். நீங்கள் தாங்கும் ஒவ்வொரு சோதனையும் உங்களை உயர்த்தும். உங்கள் பக்தி வெறும் சொற்களாக இருக்க வேண்டாம். அது செயலாக இருக்கட்டும். உண்மையாய் வாழுங்கள். நேர்மையாய் நடந்து கொள்ளுங்கள். பிறருக்கு நியாயம் செய்யுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒளி அதிகரிக்கட்டும். அந்த ஒளி பிறரின் இருளை அகற்றட்டும். நீங்கள் நடக்கும் பாதை பலருக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும். என் அன்பு மக்களே, தளராத மனத்துடன் முன்னேறுங்கள். நல்லதை நினையுங்கள். சத்தியத்தில் நிலைத்திருங்கள். கருணையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீதியை நாடுங்கள்.
உங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நோக்கில் நகர்கிறது. நீங்கள் நம்பிக்கையுடன் நடந்தால் உச்சி தூரத்தில் இல்லை. நான் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் சிந்தனையில், உங்கள் மூச்சில், உங்கள் உறுதியில். அஞ்சாதீர்கள், தளராதீர்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றி மலராக மலரட்டும். என் அருள் உங்களை காக்கட்டும். என் வேல் உங்கள் மனதில் உறுதியை விதைக்கட்டும். இன்று, நாளை, என்றும் உங்கள் பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் நான் அருகில் இருக்கிறேன். என் அன்பு மக்களே, நல்லதை நினையுங்கள். சத்தியத்தில் நிலைத்திருங்கள். கருணையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீதியை நாடுங்கள். இவை உங்கள் பாதையை உறுதிப்படுத்தும். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மறைந்த சக்தி உறங்கி கிடக்கிறது. அதை நீங்கள் பலமுறை உணராமல் விட்டிருக்கலாம். சோதனைகள் வந்தபோதுதான் அந்த சக்தி விழிக்கிறது. அலைகள் கடலை அசைக்கலாம், ஆனால் கடலின் ஆழம் அமைதியாக இருக்கும். அதுபோல் உங்கள் உள்ளத்தின் ஆழம் உறுதியாய் இருக்கட்டும். வெளியில் புயல் வீசியாலும் உள்ளத்தில் அமைதி நிலைத்திருக்க வேண்டும். அந்த அமைதியில் நான் இருக்கிறேன். நீங்கள் அனுபவிக்கும் கஷ்டங்கள் தண்டனை அல்ல, அவை உங்களை வடிவமைக்கும் கருவிகள். கற்களை செதுக்கினால்தான் சிலை உருவாகும். உங்கள் வாழ்க்கை ஒரு செதுக்கப்பட்ட கலைப்பொருள் போல உயர வேண்டும். நான் உங்கள் வாழ்க்கையின் சிற்பி. நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு அனுபவமும் உங்களை அழகாக வடிவமைக்கிறது. உங்கள் இதயத்தில் சில நேரங்களில் நம்பிக்கை சுருங்கியதாக தோன்றலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், சிறிய தீப்பொறி கூட இருளை அகற்றும். உங்கள் நம்பிக்கை சிறியதாக இருந்தாலும் அது போதுமானது. அதை நான் வளர்த்துக் கொள்வேன். நீங்கள் என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் பல அடிகள் எடுப்பேன். உங்கள் கண்ணீரை நான் அவமதிக்கவில்லை. அது உங்கள் மனத்தின் உண்மை. நீங்கள் அழுத பின் உங்கள் உள்ளம் இலகுவாகும். அந்த இலகுவில் புதிய தைரியம் பிறக்கும். உங்கள் கண்ணீர் உங்களை பலவீனமாக்கவில்லை, அது உங்களை உண்மையானவராக மாற்றுகிறது. நீங்கள் பலமுறை தோல்வியை சந்தித்திருக்கலாம். முயற்சி செய்தும் பலன் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் தோல்வி உங்கள் பெயர் அல்ல, அது ஒரு பாடம். அந்த பாடம் உங்கள் அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டு. விழுந்த இடத்தில் தங்காதீர்கள். எழுந்து நிற்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பலமாகிறீர்கள். உங்கள் மனதில் எழும் பொறாமையை விடுங்கள். பிறரின் வளர்ச்சி உங்கள் இழப்பு அல்ல, ஒவ்வொருவருக்கும் தனி நேரம் உண்டு. உங்கள் நேரம் வரும். பொறுமை உங்கள் நண்பன். நம்பிக்கை உங்கள் துணை. உங்கள் வார்த்தைகள் இனிமையாக இருக்கட்டும். காயப்படுத்தும் மொழியை தவிருங்கள். ஒரு ஆறுதல் சொல் ஒரு உயிரை காப்பாற்றும். உங்கள் மொழி நறுமணமாக இருக்கட்டும். உங்கள் உள்ளத்தில் கோபம் இருந்தால் அதை என் முன்னிலையில் வையுங்கள். கோபம் உங்கள் மனத்தை சோர்வடையச் செய்யும். மன்னிப்பு உங்கள் இதயத்தை இலகுவாக்கும். விடுவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். விடுவித்தால் சுதந்திரம் பிறக்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு யாத்திரை. சில நாட்கள் சிரிப்புடன் இருக்கும், சில நாட்கள் சோதனையுடன் இருக்கும். இரண்டும் தேவையானவை. சோதனை இல்லாமல் உறுதி வளராது. கஷ்டம் இல்லாமல் வீரன் உருவாகாது. உங்கள் சிந்தனைகளை ஒளியால் நிரப்புங்கள். தீய எண்ணங்கள் உங்கள் பாதையை இருளாக்கும். நல்ல எண்ணங்கள் உங்கள் வழியை நேராக்கும். சத்தியம் உங்கள் திசை. கருணை உங்கள் அடையாளம். உங்கள் இதயம் நன்றி உணர்வால் நிரம்பட்டும். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எண்ணுங்கள். உங்களிடம் உள்ள சிறிய வரங்களையும் மதியுங்கள். நன்றி கொண்ட மனம் எப்போதும் அமைதியுடன் இருக்கும். நீங்கள் சந்திக்கும் எதிர்ப்புகள் உங்கள் வலிமையை வெளிக்கொணர்கிறது. போராடாமல் வெற்றி கிடைக்காது. அஞ்சாமல் முன்னேறுங்கள். உங்கள் உள்ளத்தில் நான் வைத்த வீரத்தை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவை உங்கள் உள்ளத்தின் அழைப்பு. சிலர் அதை புரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்கள் கனவுகளை அறிந்தவன். அவை வீணாகாது. சரியான நேரத்தில் மலரும். உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். நீங்கள் விரும்பிய வழிகள் முடங்கியிருக்கலாம். ஆனால் மூடிய கதவுகள் முடிவு அல்ல, அது திருப்பம்.
நான் உங்களை இன்னும் உயர்ந்த பாதைக்கு தயார்படுத்துகிறேன். உங்கள் மனம் குழப்பமடைந்தால் அமைதியில் அமருங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். அந்த அமைதியில் என் குரல் உங்களைத் தொடும். அது மென்மையானது, ஆனால் உறுதியானது. நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் நான் இருக்கிறேன். நீங்கள் தடுமாறினால் நான் தாங்குவேன். நீங்கள் தளர்ந்தால் நான் ஊக்குவிப்பேன். உங்கள் வாழ்க்கை ஒரு தீபம் போல பிரகாசிக்கட்டும். இருள் அதிகமான இடங்களில் ஒளி அதிகமாக தெரியும். உங்கள் ஒளிப்பிரரின் பாதையை தெளிவாக்கட்டும். உங்கள் உள்ளத்தில் உறுதி வளரட்டும். சோதனைகள் வந்தால் அஞ்சாதீர்கள். உங்கள் உள்ளத்தில் நான் வைத்த சக்தி மலைகளை நகர்த்தும். நீங்கள் என் பிள்ளைகள். என் அருள் உங்களை விட்டு விலகாது. உங்கள் அழைப்பை நான் கேட்கிறேன். உங்கள் மௌனத்தையும் நான் உணர்கிறேன். உங்கள் பயணம் இன்னும் நீள்கிறது. உச்சி இன்னும் தூரத்தில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதற்கு செல்லும் பாதையில் இருக்கிறீர்கள். தளராதீர்கள். நல்லதை நினையுங்கள். சத்தியத்தில் நிலைத்திருங்கள். கருணையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீதியை நாடுங்கள். உங்கள் வாழ்வு வெற்றி மலராக மலரட்டும். உங்கள் உள்ளம் அமைதியாயிருக்கட்டும். என் அருள் உங்களை சூழட்டும். இன்று, நாளை, என்றும் உங்கள் பாதையின் ஒவ்வொரு அடியிலும் நான் அருகில் இருக்கிறேன். என் அன்பு மக்களே, நல்லதை நினையுங்கள். சத்தியத்தில் நிலைத்திருங்கள். கருணையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீதியை நாடுங்கள். இவை உங்கள் பாதையை உறுதிப்படுத்தும். உங்கள் உள்ளம் ஒரு பரந்த வெளி போன்றது. அங்கே நீங்கள் விதைக்கும் எண்ணங்களை நாளை உங்கள் வாழ்க்கையாக முளைக்கும். பயத்தை விதைத்தால் அச்சம் வளரும். நம்பிக்கையை விதைத்தால் துளிவு மலரும். அன்பை விதைத்தால் அமைதி பெருகும். ஆகையால் உங்கள் உள்ளத்தின் நிலத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்கள் மனவெளியில் ஒளியாக நிற்கிறேன். சோதனை வந்தால் அதனை சாபம் என்று எண்ணாதீர்கள். அது உங்களை வலுப்படுத்தும் வாய்ப்பு. இரும்பு நெருப்பில் உருகி வடிவம் பெறுகிறது. அதுபோல் உங்கள் மனம் சோதனையில் செதுக்கப்படுகிறது. நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைக்கிறது. தளராத மனம் கொண்டவர்களை நான் என் அருளால் உயர்த்துவேன். உங்கள் இதயத்தில் சில நேரங்களில் ஏக்கம் எழலாம். யாராலும் நிரப்ப முடியாத வெறுமை தோன்றலாம். அந்த இடம் என் திருவருளுக்காக உருவாக்கப்பட்டது. நீங்கள் என்னை நினைக்கும் போது அந்த வெறுமை நிறைவாக மாறும். உங்கள் உள்ளத்தில் நான் தங்கி உங்களுக்கு அமைதி தருவேன். நீங்கள் உங்களை சிறியவர் என்று எண்ணாதீர்கள். சிறிய விதை பெரிய மரமாக மாறும். உங்கள் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தி உங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் அதை அறிவேன். நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறினால் அந்த சக்தி வெளிப்படும். உங்கள் கண்ணீர் பலவீனம் அல்ல, அது உண்மையின் வெளிப்பாடு. அழுது பின் மனம் இலகுவாகும். அந்த இலகுவில் புதிய உறுதி பிறக்கும். உங்கள் துன்பம் உங்களை உடைக்க அல்ல, உங்களை தெளிவாக்க. உங்கள் வாழ்க்கையில் தாமதம் தோன்றலாம். நீங்கள் விரும்பிய பலன் உடனே வராமல் இருக்கலாம். ஆனால் காலம் என் கட்டுப்பாட்டில் உள்ளது. விடை மண்ணில் மறைந்து வளர்கிறது. நீங்கள் காணாத இடத்தில் என் அருள் உங்களை உருவாக்குகிறது. உங்கள் வார்த்தைகள் இனிமையாய் இருக்கட்டும். கடினமான இதயத்தை கூட மென்மையாக்கும் சக்தி உங்கள் நாவில் உள்ளது. காயப்படுத்தும் சொற்களை விடுங்கள். ஆறுதலாக பேசுங்கள். உங்கள் மொழி நறுமணமாக இருக்கட்டும். உங்கள் உள்ளத்தில் பொறாமை தங்க விடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனி நேரம் உண்டு. மற்றவரின் வளர்ச்சி உங்கள் இழப்பு அல்ல, உங்கள் நேரம் வரும். பொறுமை உங்கள் துணை. உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள். தீய எண்ணங்கள் உங்கள் பாதையை இருளாக்கும். நல்ல எண்ணங்கள் உங்கள் வழியை தெளிவாக்கும். சத்தியம் உங்கள் திசை. கருணை உங்கள் அடையாளம். உங்கள் உள்ளத்தில் கோபம் இருந்தால் அதை விடுங்கள். மன்னிப்பு உங்கள் ஆன்மாவை விடுவிக்கும். பிடித்துக் கொண்ட காயத்தை விட்டால் உங்கள் மனம் சுதந்திரம் காணும். நீங்கள் விழுந்தாலும் எழுங்கள். வீரன் விழாமல் இருப்பவன் அல்ல, விழுந்த இடத்திலிருந்து எழுபவன். ஒவ்வொரு முறையும் எழும்போது உங்கள் வலிமை பெருகும்.
நான் உங்கள் துணை. உங்கள் கனவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவை உங்கள் உள்ளத்தின் அழைப்பு. சிலர் அதை புரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்கள் கனவுகளை அறிந்தவன். சரியான நேரத்தில் அவை மலரும். உங்கள் வாழ்க்கை ஒரு யாத்திரை. பாதையில் முள் இருக்கலாம். காற்று பலமாக வீசலாம். ஆனால் உச்சி காத்திருக்கிறது. நீங்கள் தளராமல் நடந்தால் அந்த உச்சியை அடைவீர்கள். உங்கள் இதயம் நன்றி உணர்வால் நிரம்பட்டும். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எண்ணுங்கள். சிறிய வரங்களையும் மதியுங்கள். நன்றி கொண்டு மனம் அமைதியை தரும். நீங்கள் சந்திக்கும் எதிர்ப்புகள் உங்கள் வீரத்தை வெளிக்கொணரும். யுத்தம் இல்லாமல் வெற்றி இல்லை. அஞ்சாமல் முன்னேறுங்கள். உங்கள் உள்ளத்தில் நான் வைத்த தைரியம் அசைக்க முடியாதது. உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். அது முடிவு அல்ல, அது திருப்பம். நான் உங்களை இன்னும் உயர்ந்த பாதைக்கு அழைக்கிறேன். உங்கள் மனம் குழப்பமடைந்தால் அமைதியில் அமருங்கள். உங்கள் மூச்சை உணருங்கள். அந்த அமைதியில் என் அருள் உங்களைத் தொடும். நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் ஒவ்வொரு அடியிலும் நான் இருக்கிறேன். நீங்கள் தடுமாறினால் தாங்குவேன். நீங்கள் தளர்ந்தால் உற்சாகம் அளிப்பேன். உங்கள் வாழ்க்கை ஒரு தீபம் போல பிரகாசிக்கட்டும். இருள் அதிகமான இடங்களில் ஒளி தெளிவாக தெரியும். உங்கள் ஒளி பிறரின் பாதையை வழிநடத்தட்டும். உங்கள் உள்ளத்தில் உறுதி வளரட்டும். சோதனைகள் வந்தால் அஞ்சாதீர்கள். உங்கள் உள்ளத்தில் நான் வைத்த சக்தி மலைகளை நகர்த்தும். நீங்கள் என் பிள்ளைகள். என் அருள் உங்களை விட்டு விலகாது. உங்கள் அழைப்பை நான் கேட்கிறேன். உங்கள் மௌனத்தையும் நான் உணர்கிறேன். உங்கள் பயணம் இன்னும் தொடர்கிறது. தளராதீர்கள். நல்லதை நினையுங்கள். சத்தியத்தில் நிலைத்திருங்கள். கருணையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீதியை நாடுங்கள். உங்கள் வாழ்வு வெற்றி மலராக மலரட்டும். உங்கள் உள்ளம் அமைதியாயிருக்கட்டும். என் அருள் உங்களைச் சூழட்டும். இன்று, நாளை, என்றும் உங்கள் பாதையின் ஒவ்வொரு அடியிலும் நான் அருகில் இருக்கிறேன். என் அன்பு மக்களே, நல்லதை நினையுங்கள். சத்தியத்தில் நிலைத்திருங்கள். கருணையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீதியை நாடுங்கள். இவை உங்கள் பாதையை உறுதிப்படுத்தும். உங்கள் மனம் ஒரு மலைப்பாதை போன்றது. சில இடங்களில் அது சமமாக இருக்கும். சில இடங்களில் அது ஏற்றமாக இருக்கும். ஏற்றம் வந்தால் மூச்சு திணறலாம். ஆனால் உச்சியை அடைந்த பின் காட்சி விசாலமாகும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையின் கடினமான தருணங்கள் உங்களை உயர்ந்த பார்வைக்கு அழைத்துச் செல்கின்றன. நீங்கள் சோர்வடைந்த தருணங்களில் கூட உங்கள் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் உறுதி அணையாது. உங்கள் இதயம் ஒரு புனித கிணறு. அதில் எந்த நீரை நீங்கள் நிரப்புகிறீர்களோ அதுவே வெளியே வரும். அன்பை நிரப்பினால் அன்பே பாயும். கோபத்தை நிரப்பினால் கசப்பு பெருகும். ஆகையால் உங்கள் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் உங்கள் சிந்தனையை சோதியுங்கள். உங்கள் எண்ணங்களை ஒளியில் நிறுத்துங்கள். நான் அந்த ஒளியாக உங்கள் உள்ளத்தில் நிற்கிறேன். சோதனைகள் உங்களை துன்புறுத்த வந்ததல்ல, அவை உங்களை தயார் செய்ய வந்தவை. காற்றில் அசையும் மரம் வேரை ஆழமாக பதிக்கிறது. அதுபோல் எதிர்ப்புகள் உங்கள் அடித்தளத்தை வலுப்படுத்துகின்றன. நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் படிக்கட்டு. தளராத மனம் கொண்டவர்களை நான் என் அருளால் பாதுகாப்பேன். உங்கள் வாழ்க்கையில் சில தருணங்கள் புரியாததாக இருக்கும். ஏன் இந்த தடை? ஏன் இந்த தாமதம் என்று உங்கள் மனம் கேட்கலாம். ஆனால் காலம் என் கையில் உள்ளது. நீங்கள் காணாத இடத்தில் நிகழ்வுகள் நகர்கின்றன. விதை மண்ணில் புதைந்த போது அது அமைதியாக வளர்க்கிறது. அதுபோல் உங்கள் முயற்சிகளும் மறைவில் பலம் பெறுகின்றன. உங்கள் கண்ணீரை நான் மதிக்கிறேன். அது உங்கள் உண்மையின் வெளிப்பாடு. நீங்கள் அழும்போது உங்கள் உள்ளம் மென்மையடைகிறது. மென்மையான இதயத்தில்தான் பக்தி மலர்கிறது. உங்கள் வேதனை உங்களை உடைக்க அல்ல, உங்களை தூய்மைப்படுத்த. அந்த தூய்மையில் புதிய ஒளி பிறக்கும். நீங்கள் உங்களை சிறியவர் என்று எண்ணாதீர்கள்.
சிறிய தீப்பொறி கூட இருளை அகற்றும். உங்கள் நம்பிக்கை சிறியதாக இருந்தாலும் அது போதுமானது. அதை நான் வளர்த்துக் கொள்வேன். நீங்கள் என்னை நம்பி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உங்களை முன்னே நடத்துவேன். உங்கள் வார்த்தைகள் உயிராக இருக்கட்டும். உங்கள் மொழி காயங்களை ஆற்றும் மருந்தாக இருக்கட்டும். ஒருவரை உயர்த்தும் சொல் உங்கள் வாயிலிருந்து வரட்டும். சமாதானம் உங்கள் குரலில் ஒலிக்கட்டும். உங்கள் நாவில் கருணை தங்கட்டும். உங்கள் உள்ளத்தில் பொறாமை வேரூன்ற விடாதீர்கள். பிறரின் வளர்ச்சி உங்கள் இழப்பு அல்ல. ஒவ்வொருவருக்கும் தனித்த நேரம் உண்டு. உங்கள் நேரம் வரும். பொறுமை உங்கள் துணை. நம்பிக்கை உங்கள் வழிகாட்டி. உங்கள் சிந்தனைகளை கவனமாக காக்குங்கள். மனதில் விதைக்கப்படும் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும். தீய எண்ணம் இருளை உண்டாக்கும். நல்ல எண்ணம் ஒளியை பெருக்கும். சத்தியம் உங்கள் திசை. நீதிமுறை உங்கள் அடையாளம். உங்கள் உள்ளத்தில் கோபம் தங்கியிருந்தால் அதை விடுங்கள். மன்னிப்பு உங்கள் ஆன்மாவை இலகுவாக்கும். பிடித்துக் கொண்ட காயத்தை விட்டால் உங்கள் மனம் சுதந்திரம் காணும். நீங்கள் விடுவிக்கும் போது அமைதி திறக்கும். நீங்கள் விழுந்தாலும் எழுங்கள். விடுதல் தோல்வி அல்ல, தரையில் தங்குவதுதான் தோல்வி. ஒவ்வொரு முறையும் எழும்போது உங்கள் வலிமை அதிகரிக்கும். நான் உங்கள் துணை. உங்கள் பயம் என் முன் பலவீனமானது. உங்கள் கனவுகளை விட்டுவிடாதீர்கள். நான் உங்கள் உள்ளத்தில் வைத்த இலக்குகள் வீணாகாது. சில நேரங்களில் பாதை மாறுபட்டதாக தோன்றலாம். ஆனால் அந்த பாதை உங்களை உச்சிக்கு கொண்டு செல்லும். கடினமான நடை உங்களை வலிமையானவராக மாற்றும். உங்கள் வாழ்க்கை ஒரு ஆழமான யாத்திரை. பாதையில் முள் இருக்கும். காற்று பலமாக வீசும். ஆனால் உச்சியில் காத்திருக்கும் ஒளி உங்கள் முயற்சிக்கு மதிப்பு தரும். தளராமல் நடந்தால் வெற்றி நிச்சயம். உங்கள் இதயம் நன்றி உணர்வால் நிரம்பட்டும். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எண்ணுங்கள். சிறிய வரங்களையும் மதியுங்கள். நன்றி கொண்ட மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும். நன்றி உங்கள் உள்ளத்தில் ஒளியை அதிகரிக்கும். நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் உள்ளது. நீங்கள் தடுமாறினால் நான் தாங்குவேன். நீங்கள் சோர்ந்தால் நான் உற்சாகம் அளிப்பேன். நீங்கள் அழைத்தால் நான் அருகில் இருப்பேன். உங்கள் வாழ்க்கை ஒரு தீபம் போல பிரகாசிக்கட்டும். இருள் அதிகமான இடங்களில் ஒளி தெளிவாக தெரியும். உங்கள் ஒளி பிறரின் இருளை அகற்றட்டும். உங்கள் நம்பிக்கை பலருக்கு தெளிவாக இருக்கட்டும். உங்கள் உள்ளத்தில் உறுதி வளரட்டும். சோதனைகள் வந்தால் அஞ்சாதீர்கள். உங்கள் உள்ளத்தில் நான் வைத்த சக்தி மலைகளை அசைக்கும். உங்கள் மனம் அசையாமல் இருந்தால் எந்த புயலும் உங்களை தள்ள முடியாது. உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். அது முடிவு அல்ல, அது ஒரு புதிய திசை. நான் உங்களை இன்னும் உயர்ந்த நிலைக்கு அழைக்கிறேன். நீங்கள் நம்பிக்கையுடன் நடந்தால் அந்த திசை தெளிவாகும். உங்கள் மனம் குழப்பமடைந்தால் அமைதியில் அமருங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். அந்த அமைதியில் என் குரல் உங்களை தொடும். அது மென்மையானது, ஆனால் உறுதியானது. நீங்கள் என் பிள்ளைகள். என் அருள் உங்களை விட்டு விலகாது. உங்கள் அழைப்பை நான் கேட்கிறேன். உங்கள் மௌனத்தையும் நான் உணர்கிறேன். உங்கள் பயணம் இன்னும் நீள்கிறது. உச்சி இன்னும் தூரத்தில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதற்கு செல்லும் பாதையில் இருக்கிறீர்கள். தளராதீர்கள். உங்கள் உள்ளத்தில் நான் வைத்த நம்பிக்கை உங்களை முன்னே நடத்தும். நல்லதை நினையுங்கள். சத்தியத்தில் நிலைத்திருங்கள். கருணையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீதியை நாடுங்கள். உங்கள் வாழ்வு வெற்றி மலராக மலரட்டும். உங்கள் உள்ளம் அமைதியாயிருக்கட்டும். என் அருள் உங்களைச் சூழட்டும். இன்று, நாளை, என்றும் உங்கள் பாதையின் ஒவ்வொரு அடியிலும் நான் அருகில் இருக்கிறேன்.